Christmas time, mistletoe and wine, children singing Christian rhyme, with looks on the fire and gifts on the tree, a time to rejoice in the good that we see.
அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? நீங்க முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே, எங்களுக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் ஐயா உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் ஐயா உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர், நீங்கள் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அவர் செய்ய நினைத்ததை யாராலுமே தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. வேதத்துல 40 ஏசாயா 40:12 சொல்லும் பொழுது தெளிவா அதுல எழுதியிருக்கு, தண்ணீரை கைப்பிடியில அளக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் இரட்சகராக இயேசு வானங்களை ஜான் அளவு அப்படி பிரமாணிச்சிருவாராம். மலைகள் எல்லாம் அப்படி தராசுல அப்படி தூக்கி அளக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஒருவேளை ஒன் டைம் கூட ஜீசஸை நீங்க ருசிக்கல அப்படின்னு சொன்னா, வேதத்துல சங்கீதம் 34:8 சொல்லியது, கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை ஒரு டைம் கூட ஜீசஸ் ஒருவேளை அறிந்திருக்கலாம், ஆனா டேஸ்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா, எல்லா டேஸ்ட்டை விட அவர் ரொம்ப டேஸ்ட் ஆனவர். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப ரொம்ப இனிமையானவர். சங்கீதம் 16:11-12 சொல்லும் பொழுது, அவர் சமூகத்துல பரிபூரண ஆனந்தம், அவருடைய வலது வருஷத்துல நித்திய பேரின்பம். ஆனா உலகத்துல சிற்றின்பம் தான் இருக்குது, ஆனா பேரின்பம் இயேசுவிடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர்கிட்ட பேரின்பம் இருக்குது. ஒருவேளை ஒரு டைம் கூட ஜீசஸை நீங்க டேஸ்ட் பண்ணல அப்படின்னா, இந்த ஆராதனை வேளையில உண்மையா நீங்க எழுப்பி நின்று, ஆண்டவர் உண்மைக்குமே I want to see a glory Lord, உங்க பிரசன்ஸை நான் பார்க்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அவர் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய பாவ மீட்புக்காக சொந்த குமாரனாக இயேசுவை முழு சொட்டு இரத்தம் சிந்துவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் மீட்பு நமக்கு கிடைக்கிறது. எரேமியா 10:10 சொல்லும் பொழுது, கர்த்தரே மெய்யான தேவன் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தரே மெய்யான தேவன் என்று எழுதியிருக்கிறது. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அடுத்து பார்க்கும்போது அவர் நித்திய ராஜா, அவர் தான் அந்த உலகத்தை உண்டாக்கினார். அதை உணர்ந்து
நிச்சயமா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆராதனை வேளையில I feel the presence of God. இங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில இந்த நிச்சயதார்த்தத்துக்கு, இந்த திருமணத்துக்கு நீங்க கலந்து கொண்டது நிமித்தமா ஒரு ஆவிக்குரிய ஒரு அந்தரங்கத்துல ஆத்துமாவுல ஒரு சமாதானத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கண்டிப்பா ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். ஏன்னா நான் ஜெபித்து வரும்போது சொன்னாரு, இது சாதாரணமானது இல்லடா, வருகிறவங்களை நான் ஆசீர்வதிக்காம நான் விட மாட்டேன். நிச்சயமா ஏதாவது ஒரு பகுதியில, ஏதாவது ஒரு இடத்துல அவங்க சோர்ந்து வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கலாம். ஆனா இந்த திருமண காரியத்திலிருந்தே சுவிசேஷம் ஆரம்பிக்குது. இந்த திருமண காரியத்திலிருந்தே அற்புதம் நடக்க போகுதுடா. அதான் அவங்களுக்கு அடையாளம். எல்லாரும் எழும்பி நின்று, நிச்சயமா உண்மையா கண்களை மூடி கொஞ்சம் எழும்பி நின்று, எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை கனப்படுத்தி, தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறா. எல்லாரும் ப்ளீஸ் அங்க இங்கேயும் நடக்க வேண்டாம். தயவு செய்து கர்த்தருக்கு கொஞ்ச நேரம் ப்ளீஸ். காட்ஸ் ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் சகலத்தை உண்டாக்கி இருக்கிறார். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். மோசேயை பார்த்து சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுட்ட அந்த செய்த அற்புதம் அல்ல, உன் மூலமா நான் சர்வ வல்லவர் என்பதை நான் நிரூபிப்பேன். பிள்ளைகள் மூலமா அதை தான் ஆண்டவர் செய்ய போகிறார். எப்படி மோசேஸ்ட சொன்னாரோ, நான் யெகோவா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை உணர்ந்து எல்லாரும் கண்களை மூடி அங்கிட்டு இங்கிட்டு தயவு செய்து நடக்காதீங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு ப்ளீஸ் எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. விசுவாசியின் காதில் பாட இயேசு என்ற நாமம் விருப்பாய செவியில் தோணி, விருப்பாய செவியில் தோணி, இனிப்பாகுது பாசம். விசுவாசியின் காதில் பாட இயேசு என்ற நாமம் விருப்பாய செவியில் தோணி, விருப்பாய செவியில் தோணி, இனிப்பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னாவதுவே, முசிப்பாருடல் இளைத்தோர்க்கெல்லாம், முசிப்பாருடல் இளைத்தோர்க்கெல்லாம் ஊற்றும் அந்த பெயரே. விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் விருப்பாய செவியில் தோணி, விருப்பாய செவியில் தோணி, இனிப்பாகுது பாசம். எல்லை இல்லா கிருபை திரள் ஏற்று நிறைந்திருக்கும், எல்லா நாளும் மாறா செல்வம், எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே. விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் விருப்பாய தகப்பனே பாகுது பாசம். தகப்பனே உங்களை ஆராதிக்குறையா, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. எங்கள் மத்தியில் அளவில்லாமல் நம்முடைய மகிமையினால் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. வந்துகிற ஒவ்வொருவர் மேலையும் தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஐயா. ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவனுடைய நீதியின் வலதுகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொரு தலைமையில் வைக்கப்படுகிறதற்காக நன்றி. நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. நீ செய்த
நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனா எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் வாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் வாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. நாங்கள் ஏறெடுப்போம் நன்றி பலி எங்க ஜீவனா எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனா எல்லாம். தகப்பனே என் மத்தியில் நீர் இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவர் மேலேயும் உம்முடைய மகிமை இறங்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஐயா. கர்த்தருடைய ஆளுகை உண்டாவதாக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. வந்த ஒவ்வொருவரையும் உமக்குள்ளே அனல் மூட்டுவீராக. வந்த ஒவ்வொருவரும் உமக்குள்ளே ஸ்ட்ராங்கா எழும்பட்டும் ஐயா. எல்லா அசதிகள் சோர்வுகள் பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. தேவ மகிமையின் வல்லமை எங்கள் மத்தியிலே இறங்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எஸ் ஹெவன்லி லார்ட் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு தான் சொல்லுமா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா.
ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். தகப்பனே, எங்களை அப்படி அர்ப்பணிக்கிறோம். ஆவியானுடைய தொடுதலை ஒவ்வொருவரும் உணர்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. தேவ மகிமையின் பிரசன்னம் பர்வதங்களை மெழுகு போல உருகச் செய்கிற உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இது உம்முடைய திருமணம் ஐயா, இது உங்க வீட்டு திருமணம்ப்பா. நீங்க மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறீர். நீ சொன்னீரே நாகும் 1:15 சொல்லும் பொழுது, யூதாவே பண்டிகைகளை ஆசிரிடா, தீயவன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. ஹே மகாசியாங்கா ஹோரி மகாசந்துரியா. எஸ் லார்ட், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஐயா. உயர்த்துகிற எந்த இடத்துல நீ வருவேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க வந்து ஆசீர்வதிக்கணும் ஐயா. நீங்க தொடணும்ப்பா. அந்த ஒவ்வொரு கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்கணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க சொன்னா செய்வீங்களப்பா. இந்த இடத்துல நீங்க இறங்கி இருக்கிறதற்காக நன்றி. வந்திருக்கிற எல்லாரையும் மனதார நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உள்ளான ரீதியில ஒரு சமாதானத்தை கர்த்தர் இந்த நாளிலே கட்டவிழ்க்கிறதற்காக நன்றி. சைலோக்காக, ரேஞ்சஸ்க்காக இந்த ஆராதனை வேலை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பெருக செய்யுங்க ஐயா. நீர் யார் என்பதை நிரூபிக்கிற குடும்பங்களாய் நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர். எபிரேயர் 7:25 சொல்லும் பொழுது, அவர் எப்பொழுது உயிரோடு இருக்கிறபடினா முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் என்று எழுதியிருக்கிறதே. பிள்ளைகளை கொண்டு அசாதாரணமான காரியங்கள் செய்யுங்க ஐயா. பார்க்கும் பொழுதே ஜனங்கள் ரட்சிக்க நடவப்பட ஒரு மாற்றங்களை கட்டளையிடுங்க. எல்லாரும் அவங்களுக்கு நேர கையை நீட்டி, எல்லாருடைய கரங்களும் சைலோ ரான்சஸ்க்கு நேர கரங்களை நீட்டி, ஹல்லேலூயா. செல்லும் இடமெங்கும் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெங்கும் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு உனக்கு தந்திடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளா நிரப்பிடுவே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீதானே, நீதானே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நன்மைகளா நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நன்மைகளா நிரப்பிடுவேன். என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன். தேவ மகிமை, எஸ், உங்க மகிமை டச் பண்ணுங்கப்பா. ஜாதிகளுக்கு ஒரு ஹான்சி மோரிக் பயன்படுத்த போறீங்க, அதற்காக நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அளவில்லாத தெய்வ மகிமை இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி. தேவனுடைய பிரசன்ஸ்ல எங்களை குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய்னு சொன்னீங்களே, பார்க்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில்.
எங்க ஆராதனைகளை உரிமையோடு அப்பாட்ட ஏறெடுத்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்ஸ் மாமா. தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்தோம். இப்பொழுது பிரதர் அப்பாதுரை அவர்களை செய்தி கொடுக்க அன்போடு அழைக்கிறோம். இந்த சந்தோஷமான நாளுக்காக நாம் முதலாவது ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். விசேஷமாக அருமையான தேவ மனிதர்கள், அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து இதை ஆசீர்வதிப்பது கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபை. அந்த ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே என் நன்றியை நான் விசேஷமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே அருமையான ஒரு ஆராதனை, இந்த ஆராதனைக்காக ஆண்டவர் நான் நன்றி செலுத்துகிறேன். நல்ல கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும்படியாக, கர்த்தருடைய மகிமை கடந்து நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த அருமையான சகோதரர், நீங்கள் எத்தனை பேர் அவர் பேசுகிறத கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் அதை கவனித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். காரணம் என்ன சொன்னால், கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் இன்றைக்கு அருமையான சகோதரன் மூலமாக அவர் சொன்னதை நான் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். நம் ஆண்டவர் நான் விசேஷமாக அருமையான மகன் ஷைலோவுக்காக, அருமையான மகள் ரான்சஸ் ரெஜினாவுக்காக நான் செபித்து கொண்டு இருக்கிற பொழுது கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையை தான் நான் ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன், ரொம்ப சுருக்கமாக நான் சொல்ல நான் விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்துவமாய் கொடுத்த ஒரு வார்த்தை 118 சங்கீதம் 23 வசனத்தை கர்த்தர் சொன்னார். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆங்கில வேதாகம் இப்படி அழகாக சொல்லுகிறது, the Lord has done this and it is marvelous in our eyes. ஆண்டவர் சொன்னார், அதைத்தான் அருமையான சகோதரர் சொன்னார், அது ஆச்சரியமாக இருக்கும் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் அவரை பார்க்கவே இல்லை, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஏன்டா தான் பேசினார், இது மார்வலஸாக இருக்கும், இது ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமான ஒரு திருமணமாக இருக்கும் என்று ஆண்டவர் மிக தெளிவாக பேசினார். ஆனால் உண்மையில் நான் சொல்கிறேன், அருமையான மகன் ஷைலோவையும் அருமையான மகள் ரான்சஸ் ரெஜினாவையும் கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நாளில் தொடங்க போகிறார்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். இந்த 118 சங்கீதம் 1 சொல்லுகிறது, இது மார்வலஸாக இருக்கிறபடினாலே கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நல்ல அன்பு, ஒருவேளை அருமையான அன்பு சகோதரர் டேவிட் பிரதரோ இல்லை மணமகள் குடும்பத்தாரோ நினைத்து இதை ஏற்படுத்தவே இல்லை. இது கர்த்தரே முன்குறித்த ஒரு காரியம். கர்த்தர் இதை முன்குறித்து அருமையான தம்முடைய பிள்ளைகளை இணைக்கும்படியாக பரலோக தேவன் சித்தம் கொண்டபடியினாலே தான் இந்த காரியத்தை கர்த்தர் இதை ஏற்படுத்தினார். அதுதான் இது நம்ம கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் இது ஆச்சரியமான ஒரு காரியம் என்று சொல்லி வேதம் அதை அழகா சொல்லி நிறைய சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் why it is marvelous, ஏன் இது மார்வலஸ் என்று சொல்லுகிறீர் என்று கேட்டபொழுது ஆண்டவர் சில காரியங்களை மாத்திரம் சொன்னார். நான் மிக சுருக்கமாக சொல்லணும் பாருங்க. ஆண்டவர் அழகாக சொன்ன பாருங்க, அதுதான் இன்னைக்கு ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அது ரொம்ப அழகாக அது சொல்லப்பட்டிருக்கிற why it is marvelous என்று சொல்லப்பட்டு பாருங்க. ஆதியாகமம் 24:4 ஆபிரகாம் அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்ல பாருங்க, தன் வேலைக்காரரை பார்த்து சொன்னார், go to my people, என் இனத்தார் இடத்திற்கு போ, என் ஜனத்திற்கு போ என்று அழகாக சொன்னார். ஒருவேளை என் இனத்தார் என்பதை குறித்து அநேக விளக்கங்கள் கொடுக்கலாம். ஆனால் ஆபிரகாம் எதை சொல்லுகிறார், வேதம் எந்த இனத்தை குறிக்கிறது என்று சொன்னால் எபேசியர் 2 அதிகாரம் 19 வாசித்து பார்ப்பீர்களானால் அழகாய் சொல்லுகிறேன், you are the members of God's family. அங்கே பவுல் ரொம்ப அழகா சொல்றார், we are the members of God's family. அது கர்த்தருடைய குடும்பம். அதுதான் ஆபிரகாம் சொல்கிறார், கர்த்தருடைய குடும்பத்திலே போய் என் மகனுக்கு நீ பெண் பார்க்க வேண்டும். அதைத்தான் அழகா சொல்றார். சொல்லிட்டு அவரே சொல்கிறார், கானானிய இடத்துல என் மகனுக்கு பெண் பார்க்காது. அது அர்த்தம் என்ன, தேவ குடும்பம் இல்லாத இடத்துல எனக்கு சம்பந்தமே தேவையே இல்லை. இன்னைக்கு யோசித்து பாருங்க, எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். நம்ம ஒரு இடத்துல மகனுக்காக இருக்கலாம், மகளுக்காக இருக்கலாம். பாருங்க, ஒரு திருமணத்தை எடுக்கிற பொழுது என்றைக்காவது நம்ம யோசித்திருக்கிறோமா, whether it's a God's family, அது மணமகன் குடும்பமாக இருக்கலாம், மணமகள் குடும்பமாக இருக்கலாம், அது கர்த்தருடைய குடும்பமா என்று சொல்லி யாரும் கேள்வி கேட்டதே இல்லை. அந்த குடும்பம் எப்படி, என்ன வசதி இருக்கிறது, என்ன நிலைமை இருக்கிறது, இதைத்தான் கேட்கிறமே ஒழிய whether it's a God's family or Canaan family,
அதை கேட்பதே கிடையாது. ஆனால் ஆபிரகாம் அதை அழகாக சொல்லுகிறார், என் மகனுக்கு எங்கே போய் எடுக்க வேண்டுமா? காட்ஸ் ஃபேமிலி, கர்த்தருடைய குடும்பத்தில் என் ஜனம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய குடும்பம் சொல்லக்கூடிய என் ஜனத்திடத்தில் போய் என் மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும். அருமையான 2 குடும்பத்தை நான் நினைக்கிற ஆண்டுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவேன். எனக்கு டாக்டர் நம்ம டேவிட் பிரதர் அவர்கள் எங்களுக்கு மிகவும் நெருக்கமான குடும்பம். என் சகோதரர் இயேசு விடுவிக்க ஊழியத்திலே அவர்கள் ஒரு ட்ரஸ்டி, மிக எவ்வளவோ காலமாக தொடர்புடைய குடும்பம். அருமையான சகோதரர் சொல்லுகிற பொழுது சைலோக்கு அவங்க ஜெபம் பண்ணிட்டு சொல்லுவாங்க, நிறைய கேட்கும்போது, பிரதர் நான் சைலோக்கா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார் நான் முன்குறித்த மகளை கொண்டு வருவேன் சொல்லி. எத்தனை இடம் வந்த பொழுது கூட அவங்க சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ண பிரதர், எனக்கு லீடிங்கே இல்லை, ஆண்டவர் வழி நடத்ததே இல்லை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அருமையான மகள் ரேஞ்சர்ஸை சொல்லுகிற பொழுது ஜெபம் பண்ண சொன்னாங்க, பிரதர் கர்த்தர் அழகாக வழி நடத்துகிறார், அவள் தான் இந்த வீட்டிற்கு மருமகளாக வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக என்னோடு பேசுகிறார். காரணம் என்ன? அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதர். டேவிட் பிரதர் நல்லா ஜெபிக்கிற ஒரு மனிதர், சிஸ்டர் நல்லா ஜெபிப்பாங்க. அது கர்த்தருடைய குடும்பம். சைலோ பாருங்க, ஜெபம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க, கர்த்தர் எனக்கு முன்கொத்த மகளை கொண்டு வருவார். அப்ப அந்த குடும்பமே கர்த்தருடைய குடும்பம். மணமகள் குடும்பத்தை குறித்து நான் கேள்விப்பட்டபடி ரொம்ப ஆச்சரியம். அருமையான மணமகள் வாலிப நாட்களிலே இயேசு விடுவிக்க ஊழியத்தை வந்து நிறைய உள்ள பங்கெடுத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய தாயார் ஒரு நாள் தான் சந்தித்தேன். அந்த ஜெபம், அவங்களுடைய ஜெபத்தை ஆச்சரியப்பட்டேன். அப்போ 2 குடும்பமே கர்த்தருடைய குடும்பம். அதனால தான் இட் இஸ் மார்வலஸ். அந்த தேவன் இந்த 2 குடும்பத்தையும் இந்த திருமணத்தின் மூலமாக இணைக்க விரும்பினபடினால் இது மார்வலஸாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதைத்தான் அருமையான சகோதரர் சொன்னார்கள், இது ஆச்சரியமாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். உண்மையில் அதுதான். தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். 2வதாக, why it is marvelous, ஏன் இதை கர்த்தர் ஆச்சரியமான காரியம் என்று சொன்னார்? மிக முக்கியமான ஒரு காரியம். அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வாசித்து பார்க்கிற பொழுது அது பாருங்க, ரெபேக்காவுடைய சகோதரர்கள் ஆசீர்வதிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? சகோதரி நீ கோடான கோடி பெருகுவாய் என்று சொல்லுகிறார்கள். நீங்க நல்ல அது என்ன அர்த்தம் தெரியுமா? தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. காரணம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உன் ஜனம் வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும், அது என்னவே முடியாது, கர்த்தர் அப்படி உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பாருங்க. வேதம் அழகாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அதே தீர்க்க தரிசனத்தான் இங்கே ரெபேக்காள் சகோதரர்கள் சொல்லுகிறார்கள். ரெபேக்காள் நீ சாதாரணமானவள் அல்ல, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகும்படிக்கு கர்த்தர் உன்னை கோடான கோடியாக ஆசீர்வதிப்பார். அப்ப நல்ல யோசிச்சு பாருங்க, 2 குடும்பமா கர்த்தருடைய குடும்பம். 2வது கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அங்கே நிறைவேறுகிறது. அதுதான் என் மார்வலஸ். என்றைக்கும் அறிந்து கொள்ளுங்க, உங்க பிள்ளைக்கு நீங்க திருமண காரியத்தை பார்த்தாலே முதல்ல பெற்றோர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம பிள்ளைகளுக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணுகிறோம். ஆபிரகாம் உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுகிறான். தன் மகனுக்கு கர்த்தருடைய குடும்பத்தில் இருந்துதான் மணமகள் வர வேண்டும், ஒரு சாதாரண ஒரு மணமகள் அல்ல. அப்படி எவ்வளவு சொத்து இருக்கிறது, அப்படி எவ்வளவு பணம் இருக்கிறது எனக்கு முக்கியம் அல்ல, எனக்கு வேண்டியது அது கர்த்தருடைய குடும்பமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். இன்னைக்கு நாம் அதுக்கு ஜெபிப்பதே கிடையாது. நம்ம ஜெபித்தால் நம்முடைய குடும்பத்தின் கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். உங்க பிள்ளைகள் வாக்கில் அதை செய்வார். ஆனால் இன்னைக்கு பெற்றோர் யோசித்து பாருங்க, நிறைய பேர் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக அவங்க ஜெபிக்கிறதே கிடையாது. நிறைய பேர் ஜெபி என்ன சொல்லுவாங்க, உடனே யோசித்து பாருங்க, ஊழியக்காரர் சொல்றாங்க, ஒருவேளை பிரதராக இருக்கலாம், என்கிட்ட நிறைய பார்த்தாங்களா, என் பிள்ளைக்கா ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கா ஜெபம் பண்ணுங்க, நல்ல இடம் கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறார், கர்த்தர் என்ன உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லட்டும். ஊழியக்காரங்கிட்ட தான் நம்ம தீர்க்கதரிசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நான் அநேகமாக சொல்ற ஒரு காரியம், நான் சும்மா முடிச்ச சீக்கிரத்தில் ஒரு மாதிரி பாருங்க, ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க, பிரதர் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, என் மகளுக்கு நல்ல ஒரு மணமகன் வந்த மணமகள் வாழ்க்கைக்காக திருமண வாக்கு ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கிறது. நான் சொன்னேன், ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தங்க ஆசீர்வதிக்க ரொம்ப சந்தோஷம். இல்லை பிரதர், அதுதான் பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ண வேணும்னு சொன்னாங்க. என்ன பிரச்சனை என்று கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, 2 மாப்பிள்ளை வந்துட்டான், எந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்க எனக்கு தெரியலை, அதனால நீங்கள் உபவாசம் பண்ணி 3 நாட்கள் உபவாசம் பண்ணி எந்த மணமகனுக்கு கொடுக்காமனு தீர்க்கதரிசனம் எனக்கு சொல்லுங்கள். யோசித்து பார்த்தீங்களா? நீ நிறைய பெற்றோர்கள்
நம்ம பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என்ன, என் மகனை குறித்த தீர்க்கதரிசனம் என்ன, என் மகளை குறித்த தத்த தீர்க்கதரிசனம் என்ன, பெற்றோர்கள் நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்காதபடிக்கு அவரிடத்துல போய் கேட்போமா இவரிடத்துல போய் கேட்போமா இருக்கிறபடியால் தான் நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது. நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். தேவன் சொல்வாங்க, நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், என் மகனுக்கு கர்த்தர் முன்குத்த மகன் நிச்சயமா கர்த்தர் கொண்டு வருவார். அப்போ பல மகன் சொல்லுவாங்க, பிரதர் நான் ஜெபம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். சில நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறார்கள். அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். அதனால் தான் கர்த்தர் இந்த காரியம் தேவ தீர்க்க தரிசனமாக கர்த்தர் இன்றைக்கு இதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். நம்ம அதற்காக ஆண்டவருக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். முதலாவது இது கர்த்தருடைய குடும்பத்தின் திருமணம். இரண்டாவதாக தேவ தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய ஒரு காரியமாக கர்த்தர் இந்த திருமணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மூன்றாவது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நல்ல ஈசாக்குக்குள்ளும் ரெபேக்காளுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதுதான் மிக முக்கியமான காரியம். உங்க வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள உங்க இணைக்க போகிறார், இனி ஒரு குடும்ப வாழ்க்கை தொடங்க போகிறீர்கள். உங்க வாழ்க்கைக்குள்ள 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல 63 64 வருஷம் வாசித்து பாருங்க. இப்ப ரெபேக்காள் வருகிறார், ஈசாக்கு ரெபேக்காளை பார்க்கிறான். அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். ரெபேக்காள் ஈசாக்கு தன் கண்களை ஏறெடுத்து ரெபேக்காளை பார்க்கிறார். அதே வேளையிலே ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை பார்க்கிறார். பார்த்த உடனே 2 பேரும் புரிந்து கொள்ளுகிறார்கள், இதுதான் என் கணவர், இதுதான் என் மனைவி. அறிந்து கொண்ட உடனே பாருங்க, முதலாவது செய்த காரியம், ரெபேக்காள் என் கணவர் என்ன எதிர்பார்ப்பார் என்று அறிந்து கொண்டு அதே இடத்திலே ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அந்த கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முதலாவது அவள் செலுத்த ஆரம்பித்தாள். அதனால வேத்த வாசித்து பாருங்க, ஈசாக்கும் தன் மனைவி தன்னை கனப்படுத்தின உடனேயே தன் மனைவிக்கு செலுத்த வேண்டிய அன்பு, அந்த வாசி பாருங்க, தன் மனைவியை அழைத்து கொண்டு போய் அவளுக்கு அன்பாக இருந்து அவள் நிமித்தம் ஆறுதல் அடைந்தான் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அப்ப 2 பேருக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தபடினால்தான் நீங்க நல்ல வேத வாசி பாருங்க, எத்தனை பேர் ஆபிரகாம் காரியமாக இருக்கலாம், ஈசாக்கு யாக்கோப்பு எல்லாருமே வர்றாங்க. எல்லாருடைய வாழ்க்கையோட திருமணத்தை யோசித்து பாருங்க, வித்தியாசம். ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கை வித்தியாசமான குடும்ப வாழ்க்கை. கடைசி வரையும் அவருடைய மனைவியாக இருந்தவள் ரெபேக்காள் தான். வேறு எந்த ஒரு காத்தன் திரும்பி பார்க்கவே இல்லை. யாக்கோபுக்கு கூட எத்தனை மனைவி இருந்தாங்க, ஆபிரகாமுக்கு கூட எத்தனை மனைவி இருந்தார்கள். ஆனால் ஈசாக்கு தன் கடைசி வரையும் தான் உண்மையாய் நேசித்த தன் மனைவி ரெபேக்காள் தன் பூர்ண அன்பை செலுத்துகிற மகனாக இருந்தான். ஆனால் வேத்த வாசி பார்ப்பீங்களானால் தான் கடைசி கால வரையும் அந்த அன்பிலே 2 பேருமே குறைபடவே இல்லை. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வாசி பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோடு கூட விளையாடி கொண்டு இருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எத்தனை வயசு தெரியுமா? 80 வயது தாண்டி விட்டது. ஈசாக்கு வயது 80 வயசுல தாண்டிருச்சு. 80 வயதுக்கு அப்புறமும் கூட தன் மனைவிடத்திலே ஆரம்பத்தில் திருமண நாட்களிலே என்ன அன்பை செலுத்தினானோ அதே அன்பு கடைசி வரையும் தன் மனைவி இந்த உலகத்தில் உயிரோடு வாழுகிற வரையும் அதே அன்பை அவன் செலுத்தி கொண்டே இருந்தான். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அர்த்தம் என்ன? அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை வரையும் ஹாப்பி லைஃப். திருமணம் என்பது ஏதோ திருமண நாளில் மாத்திரம் அல்ல, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை வரையிலே கர்த்தர் புருஷன் மனைவிக்குள்ளே அந்த சந்தோஷமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதைத்தான் பவுல் அழகா சொல், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம குடும்பமாய் வைத்தால் இந்த உலகத்தில் வாழ்கிற வரையும் அந்த நிறைவான சந்தோஷம், அந்த கர்த்தருடைய கொடுக்க சந்தோஷத்திலே என்றென்றைக்குமே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நீ நிறைய குடும்பத்தை யோசித்து பாருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆயிரும், திருமணம் ஆன முதல் வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் கேட்பார், புருஷன் கேட்பார், நமக்கு 1 இயர் ஆகுது, எங்கே போகலாம், ஹனிமூன் அங்கே போவோமா, சுவிட்சர்லாந்து போவோமா, இல்லை யூரோப் போவோமா, எங்கே போகணும்னு கேட்பார். மனைவி வேணாங்க, அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் செலவு பண்ண வேண்டாம். இல்லை 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 உனக்காக நான் சம்பாதிக்கிறேன், வேறு யாருக்கா சம்பாதிக்கிறேன், நம்ம சந்தோஷமாக இருக்க, வா நீ சந்தோஷமாக இருக்க என் கூட. மனைவி எல்லாம் அழைச்சிட்டு போவார். அந்த அம்மா 2வது வருஷம் வந்துடும். 2வது வருஷம் அந்த அம்மாவுக்கு வெட்டிங் டே ஞாபகம் வந்துடும். வந்தவுடனே கணவன்கிட்ட போய் கேட்பாங்க, ஏங்க இன்னைக்கு இந்த வருஷம் எந்த இடத்துக்கு ஹனிமூன் போகணும் கேட்ட உடனே சில வீட்டில் சொல்லுவாங்க, பணம் என்ன மரத்துலையா காய்க்குது,
மரத்தையா கேட்குது? எத்தனை பேர் கேட்குறான். அப்போ இந்த ஒரு வருஷத்துலேயே அன்பு தணிந்து போய் விடுகிறது. அது வரல. தேவன் நம்மை உங்களுக்கு கணவன் இணைத்திருப்பார்களானால் இன்றைக்கு நாளைக்கு திரும்ப நமக்கு இணைக்கப்பட்ட அந்த சந்தோஷம் இருக்கிறதே, கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் அது. அந்த சந்தோஷம் கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நாள் முழுவதும் அந்த கர்த்தர் கொடுக்கிற மெய்யான சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் மார்வலஸான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே அருமையான மகன் ஷைலோவுக்கும் அருமையான மகள் ரெஜினாவும் கர்த்தர் நிச்சயமாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். காரணம், நான் ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை அதுதான். அதைத்தான் கர்த்தர் அழகாக உறுதிப்படுத்தினார். இந்த அருமையான சொன்னதை போல இது ஆச்சரியமாய் இருக்கும் என்று சொன்னாரே, அதைத்தான் கர்த்தரோடு பேசினார். இது ஆச்சரியமாய் இருக்கும். அநேகருக்கு அந்த குடும்ப நாட்கள் வருகிற பொழுது உங்க குடும்பத்தை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். மெய்யாகவே இது கர்த்தர் இணைத்தது, இது கர்த்தருடைய குடும்பம், இட்ஸ் a marvelous family. எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லும்படிக்கு கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த அந்த தீர்க்கதரிசன வசனத்தின்படியே தேவன் வந்த உங்க வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மேலான நன்மையை கொடுத்து ஈசாக்கின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்ததை போல நிச்சயமாகவே உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை நிச்சயமாக அவர் பெருக பண்ணுவார். அந்த ஆசீர்வாதத்திற்காக அப்படியே நாம் இருந்த வண்ணமாக ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த சந்தோஷமான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எனக்கு வாக்கு கொடுத்து இட் இஸ் மார்வலஸ், இட் இஸ் மார்வலஸ், அது ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். எனக்கு வாக்கு கொடுத்து அருமையான தேவ ஊழியை கொண்டு அதை உறுதியும் படுத்தினேரே. அந்த அன்பை நான் நினைத்து பார்த்து துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீ சொன்ன வார்த்தையின்படி 2 கர்த்தருடைய குடும்பம் நீர் இன்றைக்கு இணைத்திருக்கிறத நான் நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறேன். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை இப்போ நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. தகப்பன், இத்தனை தேவ ஊழியர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் இணைந்த ஆண்டவரே, நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அருமையான மகன் ஷைலோவையும் அருமையான மகள் ரேஜஸையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ சொன்னீரல்லவா இவருடைய குடும்ப வாழ்க்கை மார்வலஸாக இருக்கும் என்று சொன்னே. ஆண்டவரே, அப்படி அநேகர் இவருடைய குடும்ப வாழ்க்கை கண்டு ஆச்சரியப்படும்படியாக தம்முடைய பிள்ளைகளை நீ சொன்ன தீர்க்க வார்த்தையின்படியே இன்றைக்கு நீர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஐயா. தகப்பன், நாட்கள் வருகிற பொழுது இதோ நீதிமொழிகள் 23:25 படியே உங்களை பெற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். வார்த்தையின்படி 2 தாய் தகப்பனும் இவருடைய வாழ்க்கையை கண்டு ஆச்சரியப்படும்படியாக மகிழ்ச்சி அடையும்படியாக தகப்பன் இவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக கர்த்தர் நாட்கள் வரை எழுப்பி ஆண்டவரே இவர்கள் மூலமாக உங்க நாமம் மகிமைப்பட வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாளை நடைபெறக்கூடிய எல்லா திருமண ஆராதனையிலோ ஆண்டவரே வரவேற்பு நிகழ்ச்சியிலும் எங்களுடைய கர்த்தருடைய மகிமை பலமாய் இறங்கி வர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவரே இந்த ரிசப்ஷனில் ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்ததை போல நாளைக்கு திருமண ஆராதனையிலோ வரவேற்பு நிகழ்ச்சியிலும் ஆண்டவரே தேவனுடைய மகிமை பலமாக இறங்கி வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆவியானுடைய பிரசன்னத்தை வளர்ந்து கொள்ளும்படியாக எங்க கர்த்தருடைய மகிமை நாளை பலமாய் இறங்கி வந்து உங்க பெரிய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து விட்டு அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் எங்கள் இயேசு ராஜாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. So we have come to the end of the ceremony now. தேவன் அழகா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஏசப்பா இது வரைக்கும் நடத்திட்டு வந்தாங்க. அவருக்கு நன்றி சொல்லும் மனமாக நம்ம ப்ரேயர் பண்ணலாம். Closing prayer by Reverend Jasper Arpudaraj. ஜெபிப்பதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். அருமையான மணமகளுடைய குடும்பம் DKM ஜான்சன் அவர்களுக்காக, அருமையான மணமகனுடைய குடும்பம் டேவிட் பாஸ்கரனுடைய குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நாளிலே அருமையான மகள் ரேஞ்சஸ் ரெஜோனியா ஷைலோ கோயில் ராஜாவுடைய நிச்சயதார்த்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக ஆசீர்வாதமாக தேவ ஊழியர்கள் முன்னிலையிலே சிறப்பாக நடைபெற்றதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன்.
அது மாத்திரமல்ல, இந்த மேடையிலே வந்திருக்கிற அருமையான இயேசு விடுவிக்கிறார் ஸ்தாபகர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்த அருமையான அப்பாத்துரை அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அது மாத்திரமில்லை, இந்த மேடையிலே வந்திருக்கின்ற அருமையான போல்பேட்டை சேகர குருவானவர் ஜேஏடி மனோகர் ஐயாவை நான் வரவேற்கிறேன். அதுபோல ஏரல் சேகர குருவானவர் செல்வசிங் ஆர்தரவிலே வரவேற்கிறேன். அருமையாக ஒர்ஷிப்பிலே நடத்தின லெவன்சன் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அருமையானவர்களே, ஆகவே ஆண்டவருடைய திட்ட தீர்மானம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். நாளைய தினத்திலே CSI எபனேசர் ஆலயம் வட்ட கோயிலிலே தூத்துக்குடி நாசரி திருமண்டல மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மகாகணம் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் SEC தேவசகாயம் ஐயாவுடைய தலைமையிலே நடைபெற 4 மணிக்கு நடைபெற உள்ளது. கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை அருளும்படியாக நாம் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் வல்ல மகிமையான ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் அதனதன் காலங்களிலே நேர்த்தியாக செய்கிற அன்பின் ஆண்டவர், நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற ஆண்டவர். அருமையான மணமகன் ஷைலோ கோயில்ராஜ், அருமையான மகள் ராஞ்சஸ் ரிஜோனியா அவருடைய திருமண நிச்சய நிகழ்வை மிகவும் ஆசீர்வாதமாக நடத்தினீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான பிள்ளைகள் நீர் விரும்புகிற இல்லற வாழ்க்கை வாழ அருமையான பிள்ளைகளை நீர் பக்குவப்படுத்தி பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை தினத்திலே எபனேசர் ஆலயம் வட்ட கோயில் கிருஷ்ணராஜர் நடைபெறுகிற திருமண ஆராதனையிலே தேவனுடைய அருள் பிரசன்னம் நிரம்பி வழிவதாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் உடைய கருத்தில் தருகிறோம். கானா ஒரு கல்யாண வீட்டிலே நிறைவான ஆசீர்வாதத்தை தந்தீரே. அருமையான பிள்ளைகளுடைய திருமண ஆராதனை வரவேற்பு அனைத்து காரியங்களிலேயும் உடைய ஆசீர்வாதம் நிறைவாயிருப்பதாக எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கனம் மகிமை புகழ் உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அருமையான மணமக்களோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த என்பேசு ராஜாவே என்ற பாட்டெல்லாம் 1973 ஆண்டு எழுதின பாடல்கள். இந்த நாட்களில் அதை எல்லாரும் பாடுகிறதை கேள்விப்படும் போது எனக்குள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இன்னும் அநேகர் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இன்ப இயேசு ராஜாவை, அந்த பாட்டை கேட்காத கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த பாடல் எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கு. அந்த பாட்டில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் உள்ளத்தை தொடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அந்த பாடல் எல்லாராலையும் ஒரு கவரப்பட்ட ஒரு பாடல். பல மொழிகள்ல அது இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டை எழுதின ஒரு விதத்தை நீங்க சொல்ல முடியுமா? நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொந்த ஊர். அப்போது அது ஆரம்ப நாட்களில் அந்த தனிமை உணர்வு, அப்படி வேதனையோட சங்கடத்தோட இங்கே இருக்கேன். கோயம்புத்தூர் பட்டணத்தில் வேலை இல்லாமல் தாயெல்லாம் அங்கே விட்டுட்டு அப்படி இருந்தோடனே ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப துக்கமான சூழ்நிலை. அப்போது ஒரு பழைய பாட்டு, தாயை மறந்து என் தந்தை இழந்து என் வேலை இனம் ஜனம் யாவும் மறந்தேன் நான் தான். அப்படி அதில் இன்றும் எனக்குள்ளதெல்லாம் மறந்து உமக்கு ஊழியம் செய்வேன், உம்முடைய பாதம் இல்லாமல் கதி இல்லைன்னு வரும் அந்த பாட்டு. ஆனால் அன்னைக்கு அந்த பாட்டுடைய வரிகள் தான் என்னுடைய அனுபவம். எனக்கு அம்மா இருக்காங்க ஊரில், அப்பா இல்லை, எனக்கு வேற எதுவும் இல்லை, உம்முடைய பாதம் தான். இதை நினச்சிட்டு ஒரு நாள் ராத்திரி இந்த பாட்டை பாடி பாடி ஆவியில் நிரம்பி ஆவியில் களி கூறுறேன். பிள்ளைகள் படுத்துருக்கு ஒரு கட்டில், அந்த கட்டில் இப்படி பிடிச்சிட்டு நின்று பாட்டை பாடுறேன், அழுகிறேன். அன்னைக்கு ஒரு அபிஷேகம் எனக்கு வந்தது பாருங்க. அபிஷேகத்தால் நிரம்பி அந்த ஒரு ரூம் எல்லாம் பளிச்சிடுகிற மாதிரி அப்படி ஒரு இனிமையான நேரம். அப்படி அந்த சந்தோஷத்துலேயும் அழுது பாடுறேன். கண்ணீர் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. எந்த துருத்தியில் என் கண்ணீர் ஆண்டவர் வச்சிருக்காரோ தெரியாது. அவ்வளோ அழுது அந்த சூழ்நிலையை நினச்சி அழுது ஜெபிக்கிறேன். ஜெபிச்சு இப்படி இருக்கும்போது கட்டில் ஒரு சின்ன சத்தம்,
குழந்தை அழுகுது. அப்போ ஏங்குற சத்தம். நான் அப்போ தட்டி, ஏம்மா ஏன் அழுகிற, நீங்க அழுகுறீங்க என்று சொல்லுது. நான் ஜெபிக்கிறேன், இந்த குழந்தை அம்மா அழுகுறாங்கன்னு. இல்லை பிள்ளை நான் அழலை, நான் ஜெபிக்கிறேன், பிள்ளை தூங்கு அப்படின்னு அவளை தட்டி தூங்க வச்சுட்டு அந்த ஆவியின் எரிவோட திருப்பியும் ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் அவளை தூங்கின பிறகு நல்ல அந்த எறாம்பு எனக்கு எப்போ போச்சுன்னு தெரியாது. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அபிஷேகத்தின் நிறைவில் பின்னால் இருந்து ஒரு சத்தம், இது போதுமா, இது போதுமான்னு கேட்டதும் ஒன்றும் இல்லை, ஆனால் போதும் ஆண்டவரே, நீர் என்னோடு பேசினீரே, எங்கிட்ட இறங்கி வந்தீரே, என்னை சந்தோஷப்படுத்தினீரே, இது போதும் அப்படி நினச்சிக்கிட்டு ஜெபம் முடிஞ்ச பிறகு எழுத ஆரம்பித்தது தான் என்னுடைய சிராஜாவை நான் பார்த்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஆரம்பித்து அன்றைக்கு எழுதினேன். அன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சேன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நாங்கள் போன சபையில் ஒரு கன்வென்ஷன் இருந்தது, அந்த கன்வென்ஷனுக்கு அந்த பாட்டை கொடுத்தோம். அப்படிதான். குறிப்பாக அது வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பேன் ஒவ்வொரு